ஆக்டிங் அப்படி இப்போ என்ன சொல்றேன்டா, ப்ராக்டிக்கலா சொல்ல போனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் சரியா வரையில. அப்ப இங்க இருக்கிறார்கள் படம் எடுக்கணும்ன்றதுக்கு அதுக்கு போக வேண்டிய தேவையில தான் ஒன்றும் கம்ப்ரமைஸ் ஆகி போயிடும். இப்படி இருக்கும் பட்சத்துல ஆக்டிங் வராத ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வர்றார் என்றது பிரச்சனை இல்லை, ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்ளுது. ஆனா பாத்திர பொருத்தம் இல்லாத ஒரு ஆள் வரைக்கும் ஒன்றும் செய்யலாது. அதுதான் இஷ்யூ. ஆக்டிங்ன்ற ஸ்கில், அதை ட்ரெயின் பண்ணி யாருமே நடிக்கலாம். அதான் உண்மை. ஒரு அவருக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் வர்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் பட்சத்துல அதுக்கு தயார்படுத்துறது பெரிய வேலையா நான் பார்க்கல. ரங்காலயான்றது உண்மையாவே டிராமா அண்ட் தியேட்டர் பேஸ்ட். அதுல இருந்து வந்து ஆக்டிங் பேஸ்டா இருக்கிற ஒரு கம்பெனி என்றால எங்களோட பார்ட்னர் கம்பெனி. எனக்கு அங்க தெரியும் என்ன செய்வினம், மெக்கானிக்கலா எப்படி ஆக்டிங் என்றது கூட எங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்டிங்கே வராதவளுக்கு அவசரமா எடுக்கிறது கூட எக்ஸசைஸ் இருக்கு. டைம் போகுதுன்றா கூட சில எக்ஸசைஸ் வச்சிருந்தது. இப்போ பிரச்சனை வந்து பாத்திரப்படுத்தும். அது ஒன்றும் செய்யலாது. வேற இன்வெஸ்டர்ஸ் இல்லாத பட்சம் அவ இப்ப வர்ற இன்வெஸ்டர்ஸ் லாபம் வரமெண்டு வர்றாங்கல போய் வர தொடங்கின. அப்ப நல்லா படம் வரணுமெண்டு வருவீங்க. இப்ப இவருக்கு லாபம் வரமென்ற நம்பிக்கையே இல்லைன்னா என்ன வருவீங்க? வேற ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்வோம் அந்த காசுக்கு, அவ்வளவுதான். லாபம் வரம் நாங்க வரமெண்டு காட்டிட்டு வந்தா நல்ல ப்ரொடியூசர்ஸ் ஓகே இது எனக்கு பிசினஸ், இதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த வேற. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கணும்னா இந்த படம் மேக்சிமம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். இப்ப சரியாகும்.